ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து இந்த 1000 ரூபாய் வந்து வழங்காமல் இருக்கிறாங்க. அதுவும் நிறைய வந்து கள ஆய்வு பணியில் இருக்குது. பரிசீலனையில் உள்ள விண்ணப்பங்கள்லாம் நிறையவே வந்து இருக்குது. இவங்களுக்கான எப்போ வந்து இந்த கள ஆய்வு பணி முடிஞ்சு இந்த 1000 ரூபாய் வழங்குவாங்க அப்படின்ற திட்டத்தோட பொங்கல் பரிசு பார்த்திங்கன்னா அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து என்னென்ன கொடுக்குறாங்க அது மட்டும் கிடையாது, இந்த கள ஆய்வு பணியில் இருக்கவங்க என்ன செய்கிறது, புதிய பதிவு எப்போ அப்படிங்கிற டீட்டெயிலாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காம கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு கலைஞர் உரிமை தொகையில் மாதம் 15ஆம் தேதி அப்படின்னா உங்களுடைய வங்கி கணக்கில் 1000 ரூபாய் தொகையை வந்து செலுத்திட்டு வராங்க. அதற்கு வந்து பார்த்தோன்னா இந்த மாதம் பொங்கலுடைய பண்டிகை முன்னிட்டு இந்த 1000 ரூபாய் இந்த தொகையை வந்து முன்கூட்டியே வழங்குறதா வந்து ஒரு திட்டம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 12ஆம் தேதியிலிருந்து அந்த தொகையை வந்து உங்களுக்கு வழங்குறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தொடர்ந்து பொங்கல் தொகுப்பும் பார்த்தீங்கன்னா இந்த அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க. அது ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி தான். போன ஆண்டு வந்து கொடுத்தது போல இந்த ஆண்டு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு அப்படிங்கிற விதத்தில் கொடுக்குறாங்க. ஆனால் இதில் நிறைய பேருக்கு ஒரு மன வருத்தம் என்ன அப்படின்னா, இந்த தொகுப்போட பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் ரொக்கமாக பணம் வந்து கையிலே வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த விதியும் ரொம்பவே வந்து ஒரு கவலையான விஷயமா வந்து பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அமௌண்ட்டை இந்த 1000 ரூபாய் கொடுக்காம போகிறதுக்கு காரணமாக என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆல்ரெடி தொடர்ந்து மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு வராங்க. அதே போல் இந்த ஒரு தொகையில் வந்து எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டில் வரும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் பரிசே வந்து 239 கோடியில் வந்து இந்த செலவு ஆகுது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் மேலே குடும்ப அட்டை வச்சிருக்கவங்களுக்கு இந்த ஒரு பொங்கல் தொகுப்பு வந்து போகும். இந்த 3 மட்டும்தான் இப்போதைக்கான அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஆனால் 1000 ரூபாய் தொகை வந்து வழங்கப்படுவதை குறித்து எந்த ஒரு அரசாணையிலுமே வந்து எந்த ஒரு தகவலுமே கிடையாது. அதற்கு பதிலாக தான் இந்த ஒரு 1000 ரூபாய் மாதம் கொடுக்கறத இதையும் அதையும் சேர்த்து உங்களுக்கு ஒரு பொங்கல் தொகுப்பா வந்து கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க முன்கூட்டியே இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை உங்க வங்கி கணக்கில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதே போல இந்த பொங்கல் பரிசும் எந்த தேதியிலிருந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறத எந்த ஒரு தகவலும் அறிவிப்பு இல்லாம இந்த ஒரு தகவலை மட்டுமே கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கா, இன்னுமே நிறைய பேருக்கு வந்து கள ஆய்வு பரிசீலனை அப்படின்னே வந்து விண்ணப்பங்கள் இருக்குது. அவங்கள என்ன பண்றது அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, இந்த மாதம் வந்து கண்டிப்பாக ஒரு தீர்வு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம், புதுப்பதிவு எப்போ வந்து தொடங்கப்படும், அதாவது கலைஞர் உரிமை தொகைக்கான புது விண்ணப்பம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, இந்த மாதத்திலிருந்து அதாவது ஜனவரி 2024 இருந்து புதுப்பதிவை பதிவு பண்ணுறதுக்காக ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணுறதாக வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் அவங்களும் சொல்லியிருந்தாங்க. அதே போல் நம்முடைய முதல்வர் அவர்களும் உடனே பார்த்தீங்கன்னா இதை வந்து புதுப்பதிவு பண்ணுறதுக்கான எந்த ஒரு நபரும் வந்து இதில் எலிஜிபிலிட்டி வர்றவங்க யாரும் விடுபடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோட புதுப்பதிவும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட இப்போ நடந்த எல்லா ப்ராசஸுமே அதில் நடக்க போகுது. இதன் கூடவே இன்னும் நிறைய பேருக்கு வந்து புதியதாக ரேஷன் அப்ளை பண்ணவங்களுக்கு அட்டை விநியோகம் வந்து செய்ய கிடையாது. அது இன்னுமே ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அது இந்த மாதத்துலேயும் சரி அடுத்த மாதத்துலேயும் சரி எந்த மாதத்தில் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல் இன்னும் அதிகாரப்பூர்வமாக கிடையாது. இதில் வந்து மேக்ஸிமம் இது எப்போ தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, அதாவது புது ரேஷன் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு ஒரு 1000 rupees அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதம் வந்து ஒருவேளை உங்களுக்கு அட்டை வந்து கிடைச்சிருந்தா இந்த மாதத்தில் நீங்கள் புது பதிவை கண்டிப்பாக வந்து பதிவு பண்ணிக்க முடியும். என்னுடைய கணிப்பு படி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புது பதிவு அதாவது புது ரேஷன் கார்டு எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா மார்ச் மாதம் ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் வந்து புது பதிவு பண்ணாங்க அப்படின்னா புதுசாக வந்து கலைஞர் உரிமை தொகை திட்டத்தில் நிறைய அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய கிடைக்கும். அதுவும் மட்டும் இல்லாமல் அதே போல் இந்த கலைஞர் உரிமை தொகை வாங்குறவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இதனுடைய நோக்கத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த அட்டை வழங்காமல் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இதை தொடர்ந்து இது இன்னுமே ஒரு கவலையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அக்டோபர் மாதத்துலேருந்து செப்டம்பர்ல இருந்து இப்போ கலாய்வில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே ஒரு வருத்தத்தக்கமான விஷயமே சொல்லலாம். இன்னுமே நிறைய பேருக்கு இந்த 1 ரூபாய் கிரெடிட் ஆகுறதும் வர கிடையாது. எஸ்எம்எஸ் இந்த மாதிரி ஃபோன் கால்ஸ் எதுவுமே வந்து வர கிடையாது. இவங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், இந்த மாதிரி கலாய்வில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 1100 CM ஹெல்ப்லைன் வந்து கால் பண்ணி உங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் இதுதான் சொல்லலாம்.
இதை தொடர்ந்து நிறைய பேர் மினிஸ்டர்ஸ் கிட்ட, அதே போல் எம்எல்ஏஸ் கிட்ட அல்லது மணியகர் கிட்ட எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி விஷயங்கள மனு கொடுக்குறீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா கூட ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கொடுத்துருந்தீங்களாலும் சரி, கொடுக்க விட்டாலும் சரி, புது பதிவு வரும்போது இந்த கலைவில் இருக்கவங்களும் பரிசீலனை இருக்கவங்களும் கண்டிப்பாக புது பதிவு பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி இந்த மகளிர் உரிமை தொகையில் 1000 ரூபாய் கண்டிப்பாக நீங்களும் வந்து வாங்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதத்தில் புது பதிவை 100% எதிர்பார்க்கலாம். அது இந்த கடந்த ஜனவரி 2வது வாரத்தில் வரதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த பொங்கல் பரிசும் இந்த 2வது வாரத்திலிருந்து கொடுக்கறதுக்கும் நிறையவே வந்து வாய்ப்பு இருக்குது. புது அட்டைதாரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து பொங்கலுக்குள்ளே கொடுக்குறதா வந்து மினிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னும் நிறைய பேருக்கு புது பதிவு பண்ணவங்களுக்கு இந்த புது அட்டை வந்து இன்னுமே வந்து கொடுக்கல. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்திலேருந்து கண்டிப்பாக அந்த அட்டையெல்லாம் வழங்கி புது பதிவை பண்ணுறதுக்கும் அரசாங்கத்திலேருந்து கண்டிப்பாக வந்து உதவி வந்து செஞ்சே ஆகணும். ஸோ அது எல்லாருமே வந்து எதிர்பார்க்குற ஒரு விஷயம். கண்டிப்பாக இப்போ ரேஷன் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்களாகவே கொடுக்காம இருக்காங்க. நிறைய பெண்டிங்கில் இருக்குது. அது எல்லாமே வந்து சீக்கிரமாக கொடுத்து அந்த ஒரு புது மகளிர் உரிமை தொகையில் வந்து எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்களுக்கும் இந்த 1000 ரூபாய் வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் நம்ம வந்து வச்சுக்கலாம். மறக்காமல் நீங்கள் இந்த கலையில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து மெசேஜும் வந்திருக்குது. ஒரு 90% வந்திருக்கு, ஒரு 10% வராமல் இருக்குது. அவங்க கண்டிப்பாக வந்து உங்கள் மொபைல் மூலிமா இந்த ஒரு ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு காசு வந்திருக்கா இல்லையாங்கிறத எல்லா டீட்டெயிலும் தெரியும். இல்லை அது ஏற்கப்படாத விண்ணப்பமாக இருந்தால் என்ன காரணம் அப்படிங்கிறத கொடுத்து மேல்முறையீடு பண்ணுறதுக்கும் வாய்ப்பை வந்து இந்த அரசாங்கத்திலேருந்து கொடுக்குறாங்க. அதையும் கண்டிப்பாக பயன்படுத்திக்கிங்க. உங்களுடைய எஸ்எம்எஸ்ஸாக இருக்கட்டும் அல்லது ஃபோன் கால்ஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசாங்கத்திலேருந்து கண்டிப்பாக உங்களை வந்து விசாரணைக்கோ அல்லது வெரிஃபிகேஷனுக்கோ வீட்டான வருவாங்க. ஸோ அதையும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சில நேரங்களில் மிஸ் ஆகிடுச்சுன்னா அதில் நீங்கள் எலிஜிபிலிட்டி வராமல் போகிறதுக்கும் நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்குங்க.